வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னையை அடுத்த திருவள்ளூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்த மாணவன் மதிய உணவு சாப்பிடும் போது சுவர் இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியானான். பராமரிப்பில் அரசு காட்டிய அலட்சியமே உயிர் பலிக்கு காரணம் என கூறி மாணவரின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பள்ளி கட்டடம் மற்றும் சுவரை முறையாக பராமரிக்காததால் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் பலியாகியுள்ளான். மாணவனின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உறவினர்களிடம் சமரசம் பேசினர். இதையடுத்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். மேலும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க பள்ளி வளாகம் மற்றும் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரி அமுதா ஆகியோர் இது குறித்து கூறும்போது, ஏற்கனவே இந்த பள்ளியை ஆய்வு செய்தோம். பள்ளி வளாகத்தில் இருந்த பக்கவாட்டு சுவர் சேதமடைந்து இருந்தது. சுவரை இடித்து அகற்றும்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். இதற்கிடையே இந்த பெரும் துயரம் நடந்துள்ளது. இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் துறை ரீதியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். டாஸ்மாக் மதுக்கடை பணியாளர்கள் சங்கங்களுடன் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பேச்சு நடத்தினார். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை அச்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் 4787 மதுக்கடைகளை நடத்துகிறது. இந்த கடைகளில் விற்பனையாளர், உதவி விற்பனையாளர், மேற்பார்வையாளர் பணியிடங்களில் 25,000 பேர் பணிபுரிகின்றனர். அவர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் சென்னை எழும்பூரில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர். இதற்கிடையே தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் முத்துசாமி பேச்சு நடத்தினார். உள்துறை செயலர் தீரஜ்குமார், டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன், 24 சங்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். பகல் 11:15 மணிக்கு துவங்கிய பேச்சு பிற்பகல் 3 மணி வரை நடந்தது. இதில் பங்கேற்ற சங்க நிர்வாகிகள் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தினர். டாஸ்மாக் கடை பணியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் தனசேகரன் கூறும்போது, கோரிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலர், நிதித்துறை செயலர் ஆகியோருடன் விவாதித்து நல்ல முடிவை தெரிவிப்பதாக அமைச்சர் முத்துசாமி கூறினார். ஒரு வாரத்திற்குள் மீண்டும் தொழிற்சங்கங்களிடம் பேசுவதாகவும் தெரிவித்தார். இதை ஏற்று காத்திருப்பு போராட்டத்தை இன்று ஒரு நாள் முடித்து பணிக்கு திரும்புகிறோம். விரைவாக பணி நிரந்தரம் அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் ஜனவரி 23ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளனர். சொத்து விற்பனை பத்திரங்களில் விற்பவர், வாங்குபவர் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடும் வசதியை அறிமுகப்படுத்துவது குறித்து பதிவுத்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. வீடு, மனை போன்ற சொத்துக்கள் பரிவர்த்தனையில் மோசடிகளை தடுக்க பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆள் மாறாட்டம், போலி ஆவணங்கள் பயன்படுத்தி உரிமையாளருக்கு தெரியாமல் சொத்து அபகரிப்பது நடக்கிறது. சார்பதிவாளர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் மோசடி பத்திரங்கள் வந்து விடுகின்றன. இதில் சொத்து விற்பவர், வாங்குபவர் ஆகியோரின் கையெழுத்தை வெளியாட்கள் போலியாக போடுகின்றனர். இதை தடுக்க வேண்டும் என்றால் டிஜிட்டல் கையெழுத்து முறை அவசியம் என்று கூறப்படுகிறது. பல்வேறு துறை கோப்புகளிலும் உத்தரவுகளிலும் கடிதங்களிலும் உயர் அதிகாரிகள் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடும் வழக்கம் உள்ளது. அதேபோல் சொத்து பத்திரத்திலும் டிஜிட்டல் கையெழுத்து வசதி பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி கூறும்போது, சொத்து பத்திரங்களை பதிவு செய்யும் பணிகளை எளிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். பொதுமக்கள் எங்கிருந்தும் பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் வகையில் ஸ்டார் 3.0 சாப்ட்வேர் தயாரிக்கப்பட்டுள்ளது. தற்போது சார்பதிவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலை அலுவலர்கள் டிஜிட்டல் கையெழுத்து பயன்படுத்துகின்றனர். பாதுகாப்பு பத்திரப்பதிவில் பொதுமக்களும் டிஜிட்டல் கையெழுத்தை பயன்படுத்தும் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசித்து வருகிறோம். இதற்கான வசதியை அமல்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆன்லைன் முறை பத்திரப்பதிவில் இது கூடுதல் பாதுகாப்பாக அமையும் என்று கூறியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன் அருகில் மதமாற்ற பிரசங்கத்தை தடுத்த இந்து அமைப்பினரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிங்கமுன் அருகில் மேலூர் ரோட்டில் உள்ள ஆயில் மில் வளாகத்தில் மதமாற்ற பிரசங்கம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கு முற்றுகையிட்டனர். இன்ஸ்பெக்டர் தயாளன் அனைவரையும் வெளியேற்றி அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு தடை விதித்தார். முறையான அனுமதி பெறாமல் ஆயில் மில் வளாகத்தில் கட்டாய மதமாற்ற நிகழ்ச்சி நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்து முன்னணி ஒன்றிய தலைவர் கிருஷ்ணகுமார் சிங்கமுனரி போலீசில் புகார் அளித்திருந்தார். இம்மனுவுக்கு எந்த ரசீதும் போலீசார் தரவில்லை. ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அளித்த புகாரின் பேரில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டியன்
RSS மாநில நிர்வாகி பாலசுப்ரமணியன், பாஜக நிர்வாகி செந்தில்குமார், முருகசெல்வம், சந்தோஷ்குமார், கிருஷ்ணகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் இந்து அமைப்பினரை பொய் வழக்கில் கைது செய்துள்ளதுடன் இந்து அமைப்புகள் கொடுத்த புகாருக்கு இதுவரை வழக்கு பதியவோ மனு ரசீது தரவோ போலீசார் மறுப்பதாக குற்றம் சாட்டி பாஜக மாவட்ட தலைவர் பாண்டித்துரை தலைமையில் போலீஸ் நிலையம் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் அருகே 6 வாகனங்கள் மீது லாரி ஒன்று அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திமுக தேவையின்றி மத கலவரத்தை தூண்டுகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகனை சீண்டுவதையே கடந்த 2 ஆண்டாக திமுகவின் வேலையாக உள்ளது. ராமநாதபுரம் MP மலையில் பிரியாணி சாப்பிட்டது, மலை பெயரை சிக்கந்தர் என மாற்ற முயற்சிப்பது, நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இவர்களாகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது ஆகியவற்றை மக்கள் பார்த்து கொண்டுள்ளனர். இது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும். புதுச்சேரி காங்கிரஸ் MP வைத்தியலிங்கம் மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். இதுவும் தேர்தலில் எதிரொலிக்கும். இவ்வழக்கில் நீதிமன்றம் டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய பின் 3 நாட்களுக்கு பிறகு திமுக தூண்டிவிட்டு வக்பு வாரியம் ஆஜராகியது. திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட நடைமுறையை திரும்பவும் ஆதாரத்தின் அடிப்படையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என நீதிபதி தீர்ப்பளித்தார். கடந்த 1995 RTO அலுவலகத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அங்கு தீபம் ஏற்ற எந்த தடையும் இல்லை என தர்கா தரப்பில் கூறியுள்ளனர். 2005ஆம் ஆண்டும் கூறியுள்ளனர். அப்படி இருக்க தர்கா தரப்பினரை திமுக தூண்டிவிட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறது. திமுக மத கலவரத்தை ஏற்படுத்துகிறது என்றும் நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பில் தர்கா இருக்கும் இடத்தில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என தெரிவித்துள்ளார். தீபத்தூணை கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லும் போது தர்காவிற்கு இதில் என்ன பிரச்சனை என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.